இங்க நின்னு பார்த்தா எப்படி தெரியும் ஆள? என்ன சொல்ற? பக்கத்துல சேத்தியாத்தோ போகணும். அங்க போனா தெரியும் ஆள. அரியலூர் பெண்ணடம் போகணும். ஆமா. அங்க போனா தெரியும் ஆள. கடலூர் போன வழியில நெல்லிக்குப்பம் போகணும். அங்க போனா தெரியும் ஆள. இதோட பேர் போன இடம் எங்க? விழுப்புரம் பக்கம் முண்டியம்பாக்கம் போகணும். முண்டியம்பாக்கம்டா. முண்டியம்பாக்கம் சொல்லு. முண்டியம்பாக்கம் என்ன பக்கத்தூர்ல போட்டு அடிக்கிறியா? ஒரு நாளைக்கு மாட்டாமல போய்டுவா. செவலடா செவல ஆள அதேதான். இங்க என்ன ஆளா? ஒரு ஆளா என்ன சாராயாலியா இருக்க? அதோட கூட என்னடா? ஒண்ணும் இல்லைங்க, பக்கத்து அங்கெல்லாம் போனாதான் தெரியால. இங்க நின்னு பார்த்தா உம்மா கொடா கூடன்னு தெரியாது. அம்மா இதங்க சுத்தடி. சுத்து அதேதான். நான் என்ன கேட்டானே என்ன சொல்றேன்? ஏங்க இருக்க பொட்டிக்காரங்க ஏதோ சொல்றாங்க. ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க? சேவலால சொல்றேன் போறீங்க. ஏங்க என்ன சேவலால உம்மா பேர்ல இருக்கா ஒப்பம் பேர்ல இருக்கா? நீ ஆம்பளை தான் பார்த்தாலே தெரியுது. ஏய் உலகத்துல எத்தனை பேர் மிஸ்கனியோ? ஒலி மரக்கன் கங்களால நம்மையா உற்றாய்க்கு வாக்குமலை வாக்குமலை மன்னன் மன்னன் என்ன இனியா இனியா ஓ வச்சிருக்கமையா ஆள். ஆமா அது ஆளை அது ஆளை புரியுதா? ஆமா என்ன தெரியுமாடா? அட ஒண்ணினே ஒப்பனே தெரியும் எனக்கு. எப்பனே இது தெரியாமல உன்கிட்ட 1.5 லட்சம் பணம் வாங்கி கூத்தாடி என்னதும் எப்பனே தெரியுமா? சொல்லு பாப்போம். உன் ஆதார் கார்டு கூட அட்ரஸ் தப்பா இருக்கு. ஹரிகிருஷ்ணன் கட்ட சொல்லுவான். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம். இன்னும் எப்ப தம்பி தெரியாது நான் தவிக்கிறேங்க. அதோட இரு. ஆனா ஹரிகிருஷ்ணன் ஒப்பம் பெரிய சொல்றாரு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் நெய்வேலி அருகாமையில் இருக்கும்படியான பெரிய காப்பாவளத்தை சேர்ந்த அப்பா பேரு நல்ல தம்பி. என்னடா நல்ல தம்பி?
தம்பி. அம்மா பேரு பவனாம்பாள். இருவருக்கும் பிறக்கப்பட்ட KN ராயர் நாடக ஆசிரியர். நாடக ஆசிரியரியா? சின்ன பையன் சொல்லாதீங்க, சின்ன பையன் சொல்லாதீங்க. அரிசியா சாப்பிட்டாலும் அரை மூட்டை சாப்பிடா நெய்வேலி தொம்பு மாதிரி வந்து நிப்பான். என்ன கேக்குறிய பின்ன? புரியுதா? ஆமா, மனசுல ஒண்ணு இருக்காது, வெளிப்படையா பேசுவோம். அதனாலதான் இந்த ஊர்ல கூத்தாடுற பாதி பேர் சொல்லாம பாதி பேரை கழிச்சு விட்டு கூத்தாடுறோம். என்னடா எப்படி சொல்ற? இன்னும் கும்பல்ல 18 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனதெல்லாம் சேர்த்து வச்சுக்கின்னு இன்னைக்கு கழிச்சு விடா, இதை முன்னாடியே கழிச்சு விட்டுருவோம். அது நியாயமா? ஆமா, கழிச்ச விட்டா 2 பேரும் மழைன்னு ஒருத்தன் வரல. ஓ, மழைன்னு வரல. அது போகட்டும், அது போகட்டும். நமக்கு வேணாம். நமக்கியா கொஞ்சம் தாண்டா செட்டு போனோம். 7 மணிக்கு மேல போனா கேக்குறியா? ரைட், தப்பில்ல குறையில விடு. ஆமா, டேய் அது கிடையாது, கிடையாது. தேசம் அழிந்து இருக்க முடியாது. இந்த மன்னன் ஆமா இந்த பேசுமாடா. ஒரு மன்னன் பெருமை மன்னனை எதிர்த்து கொண்டு வந்து எடுத்து விடாது. சரி, மன்னன் இல்லாத இடத்தில் எடுத்து வைக்க வேண்டும். நாங்க பெருமை நான் எடுத்து வந்தால் பெருமை தராது. அதனால யாரார் பெருமை எங்க பேச வேண்டும்? யாரு எனக்கு தெரியுமா? ஏய் வாடா சொல்லுடா. ஏய் அவன் 56 செங்கத்திலே நாட்டுக்கு சமர்த்தியம் அதுதான் அங்கு தேசம். அங்கு தேசம், புரியுதா? ஆமா, அங்கு தேசம் என்ற பெயர் எப்படி வந்தது? எப்படி ஐயா? ஏற்கனவே அதுக்கு என்ன பெயர்? திருக்குறள். டெல்லி அத்தனாபுரத்துக்கு தலைநகர் வணங்கக்கூடிய என்னது? திருக்குறிக்கை. திருக்குறிக்கை. ஆமா, அது ஏன் அங்கு தேசம் என்ற பெயர் வந்தது தெரியுமா? என்னாலே அந்த பெயர்? ஏய், ஆரோக்கியபுரி வட்டத்தை ஆண்டூர்மடியான மன்மதனை எரித்த போது ஆமா அவர் அங்கமாக வந்து விழுந்த இடம், அங்கமாக ஓடி விழுந்த இடம் அங்கு தேசம். அங்கு தேசம். அந்த அங்கு தேசத்தை நீதி தவறாமலே செங்கோ செலுத்தி அன்னத்து வருமையான ஏய் ஓ என்னையா? வீர 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 சூர தாரகர்ணன் கண்ணாடி தெரிவிக்கே. கண்ணாடி தெரிவிக்கே. கண்ணாடி தெரிவிக்கே. வெற்றி நானிகை. கண்ணாடி ஜெகரிக்கே. வெற்றி நானிகை. ஏதா வாயில வர போகுது. ஏய் வீர வீர சூர தானகர்ணன். தானகர்ணன் யாருமே பிறக்கும் போதே கொண்டு வரது கிடையாது. நான் பிறக்கும் போதே கொண்டு வந்தவன். பிறக்கும் போதே கொண்டு வந்தவன். அது என்னவென்றால் இந்த உடலோடு ஒட்டிய கவச குண்டலத்தோடு வந்தவனா. உடலோடு ஒட்டிய கவச குண்டலத்தோடு. ஐயா ஆமா, அதனால தான் வீர வீர சூர தானகர்ணன். தானகர்ணன் 7 வயதிலே இருந்து யார் எதை வந்து கேட்டபோது இல்லை என்று சொல்லாமலே வாரி வழங்கியவன் இந்த தானகர்ணன். தானகர்ணன் ஆமா, அத மாதிரி எது என்பது அவனுக்கு நிகரே கிடையாது. கிடையாது, ஒருவனை நிக்க முடியாது. ஆமா, அதனால வீர வீர சூர தானகர்ணன். தானகர்ணன் ஆமா. ஏய் அப்படியாகப்பட்ட இந்த கர்ணன் புறப்பட்டு வருகின்றேன் யாராக என்ன நினைவாகலை என்றால் மன்மதன் வருகிறானா? மன்மதனே வருகின்றாரா? கர்ணன் தான் வருகிறாரா? அல்லது கர்ணன் அங்கிருந்து ஆளுமடையா கர்ணாபிஷேகர் வருகின்றாரா? அப்படி என்று அந்த ஆரோக்கியபுரி மன்மதனே கண்டு அதிசயப்படுவார். யார் வருகிறார் என்று அப்படியே திகைத்து நிற்பார்கள். பேர்பட்டவனா? ஆமா, புரியுதா? புகழ் பெற்றவர். அப்படி இருந்த போதிலும் இன்னும் அது என்றா அங்கு தேசத்தையும் சிறப்பாக அரசாட்சி வருகின்றோம். இந்த தேசம் இந்த நாடு இதெல்லாம் யாரால கிடைச்சது? யாரால கிடைத்தது? தம்பி துரியோதனன். தம்பி துரியோதனன் டெல்லி அத்தனாபுரத்து அரசாட்சி வர முடியாது. மூக்கத்தாக்கள் திருநாட்டிரன் பாண்டி விதிரன் திருநாட்டிய சக்கரவர்த்தி காந்தாரிய மணந்து 100 ஆண்கள் ஒரு பெண்ணும் பிறந்தார். ராஜன் குந்தி மாத்திரை என்னும் இருபெண்ணை மணந்து 5 பஞ்ச பனாதி பசங்க அவங்க 5 பேர் பிறந்தாங்க. புரியுதா? ஆமா, சிறு வயதிலே இருந்து 26 பாடசாலை செல்வதும்
வில்வத்தை கற்பதும் இப்படியாத்தான் இருந்து டேய் ஒரு காலத்தன்று இந்த வில்வத்தை யார் அரங்கேற்றம் செய்ய வேண்டுமே அப்படி என்று 105 பேர்களுக்கும் வில்லரங்கேற்ற காலம் நடந்தது. அந்த வில்லரங்கேற்ற காலத்திலே அர்ஜுனன் ஒருவனே வில்லில் சிறந்தவன், அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. அப்படி என்று எல்லோரும் போற்றி புகழ்ந்தார்கள். அந்த சபதியில நான் இருந்து என்ன நினைச்சேன், ஒரு அறியாத பாலகன் அர்ஜுனன், அவனை பெரிதாக பேசுகிறார்கள், ஆட்டத்தை கண்டு அவர்கள் என்ன சொல்லுவார்கள். அப்படி என்று நான் எழுந்து ஆட ஆரம்பிச்சு தொடங்கின்ற போது அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம் அதே கர்ணா நில் எங்கே வருகிறாய்? ஆடுகளத்தில் எதற்காக? ஆடுவதற்கு ஆட தகுதியற்றவன் வெளியே போடான் சொன்னார்கள் பெரியவர்கள். என்ன எப்படி? நீயோ தாய்தகப்பே தெரியாதவன், எப்படி தேர்வட்டின் பிள்ளை? அப்படி இடிகொலத்தான் நீ ஆட தகுதியற்றவன் வெளியே போடான் எவ்வளவு வேகத்தோடு சென்றான். வெட்கப்பட்ட தலக வந்து கண்ணீர் சிந்தனை அதிகப்பட்டு வந்து வருகின்ற போது பார்த்தா எந்தம்பி துரியோதனன், அந்த பாண்டவருக்கு என் தம்பிக்கோ எதிரி பாண்டவர்கள் இந்த அர்ஜுனனை வீழ்த்த வேண்டுமே, ஆனால் அண்ணன் ஒருவனே நிகர். அப்படி என்று இந்த கர்ணன் ஆடுகளுக்கு ஆட வேண்டுமே, ஆனால் ஒரு அரசனாகத்தான் இருக்க வேண்டும் இருக்கும். ஆனால் இந்த அங்கி தேசத்து அண்ணன் கர்ணனுக்கு பட்டம் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எனக்கு பட்டம் கொடுத்தான் எந்தம்பி துரியோதனன். நாட்டையே பட்டம் கொடுத்தான் துரியோதனன். உங்களுக்கு புரியுதா? அன்று முதல் கொண்டு துரியோதனுக்கு இவர் ராஜாக்கள், அந்த யுவராஜாக்களின் நடுவரனாகிய அர்ஜுனன் எனக்கு எதிரி. அதனாலே